இசைமழை நனைய தயாரா? அதில் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, படம் முடிஞ்சிடும், அந்த மாதிரி தான் நடந்தது. நான் ஜோக்கே சொல்லலை, சீரியஸாக தான் சொல்கிறேன். எனக்கு நான் பட்லர் டூர் போயிட்டு அப்படியே இருக்கிறேன், திடீர்னு வந்து படம் முடிஞ்சிச்சு. அப்படியா, ஓகே. பார்த்தா படம் நல்லா இருக்கு, வா படம் சூப்பராக இருக்கு. கரெக்டா பாட சொல்றாரு. எஸ் சார், எஸ் சார். என்ன எஸ் சார், நீ தான் கேட்டு வாங்கி. அவர் என்ன சொன்னார்னே எனக்கு கேட்கலப்பா. நேற்று நைட் ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணும்போது சரி நாளைக்கு வந்து என்ன பேசலாம், யூஸ்வலாக வந்து அப்படி ஒரு ப்ரிப்பரேஷனே இருக்காது. நான் பாட்டுக்கு ஜாலியாக அப்படியே காலைல குளிச்சு கிளம்பி தலை சீவிட்டு வந்துடுவேன், தோன்றதை பேசிட்டு போயிடுவேன். பட் இங்கே வந்து கரெக்டாக பேசிடணும், ஏன்னா எப்பயுமே ஏதாவது வளரிடுவேன், ஜாலியாக ஏதாவது ஜோக் போட்டு போயிடுவேன். இப்போ சரியாக அட்ரஸ் பண்ணிடணும், எல்லாரையுமே கரெக்டாக பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். பார்த்தா எல்லாருமே அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க போல. ஏன்னா எல்லாருக்குமே அது சிமிலராக அந்த விஷயம் இருக்குல்ல. நான் சொல்கிறது தி ஒன் அண்ட் ஒன்லி யுவன் சார். ஸோ ஏறின எல்லாருமே அவங்களுக்கு எவ்வளோ பர்சனல் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சார். பட் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார். ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் சின்னதாக ஏதாவது நமக்கு பிடிச்ச ஒரு நபரை பற்றி குட்டியாக வந்தால் கூட ஒரு மாதிரி கோவம் வரும் இல்லை சார், அந்தளவுக்கு பர்சனல். யாராவது எதாவது சொல்லும்போது திரும்ப போய் கமெண்ட்டில் நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. நான் பக்கத்தில் இருக்கவங்களை நிறைய டச் என்ன இப்படி சொல்கிறாங்க, ஏதோ இப்படி அவர் தலைவன் வேற ராகும். ஸோ அப்படி ஒரு லவ் இருக்கும் எனக்கு எப்போவுமே. ஐ திங்க் நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது துலாத மனமும் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு சார். ஸோ அப்போ வந்து அதில் இருக்க பாடல்கள் எல்லா பாட்டுமே வந்து அத்துலாதலமை, சாரி அதான் சொல்லல சார், எப்பயாவது வளரிடுவேன்ட்டு நான் வளரிட்டேன் சார். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது துளூர் இளமை ரிலீஸ் ஆயிருந்தது. அதுல இருந்து பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். ஸோ அப்போ வந்து எங்கேயாவது பாட்டு ஓடிச்சுன்னா நின்று கேட்டுட்டு போவோம். ஏன்னா என் வீட்டில் வந்து டேப் ரெக்கார்டரோ இல்லை டிவியோ அந்த டைம்லாம் கிடையாது. ஸோ என்னோட கசின் வீட்டில் தான் இருக்கும். அந்த ஆடியோ கேசட்டை வாங்கிட்டு போய் அங்கே கேட்பேன். அப்படியே கட் பண்ணால் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் மன்மதன் ரிலீஸ் ஆச்சு. அப்போ பாட்டை வந்து வெளியில் கேட்டிருப்போம். அப்போ வீட்டுக்கு டிவியில் வந்துருச்சு. ஸோ மியூசிக் சேனலில் வரும், அப்போ நின்று பார்த்துட்டு இருப்போம். ஸோ அவ்வளோ பிடிக்கும் அந்த மியூசிக் எல்லாமே. ஸோ ஆடியோ கேசட்ல இருந்து சிடியாக மாறும்போது கம்ப்யூட்டரில் வந்து MP3 பிளேயர் இருக்கும். அதில் வந்து பிளேலிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம். எஸ், வின்னாம்பில் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம். அப்படி வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் கேட்கணுன்றதுக்காக கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட் வந்து யுவன் சார் இதுதான். ஸோ 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது மியூசிக் டைரக்டர் யாரெல்லாம் தெரியாது, மியூசிக் பிடிக்கும் கேட்க ஆரம்பித்தோம். ஒரு 10th படிக்கும்போது யார் இந்த பாட்டை போட்டது அப்படின்னு தெரிஞ்சு கேட்க ஆரம்பித்தோம். ஸோ அங்கேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி வந்துட்டே இருந்தால் இந்த ஸ்டேஜ்லலாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாட்டு போடுவாங்கல்ல. ஸோ அந்த பாட்டில் சாரோட மியூசிக்கில் வந்து தனுஷ் சார் வந்து ஸ்லீவ்லெஸ்ல ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாரு. அதை பார்த்துட்டு இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் சாரோட பாட்டுக்கு நெருப்பு கூத்தடிக்குது பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடினது. அங்கேருந்து சன் மியூசிக்கில் வந்து ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணும்போது என்கிட்ட கேட்டாங்க, எல்லா விஜேஸ்க்கும் தனித்தனி இன்ட்ரோ வீடியோ பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு இன்ட்ரோ வீடியோ பண்ணாங்க சார். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில, நேரில் பார்க்கும்போது சொல்லலை, நான் இப்படி இங்கே நின்று தான் இதை சொல்லணும் அப்படின்னு ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் சார். ஸோ அதனால சன் மியூசிக்கில் வந்து எல்லா ஆங்கருக்கும் வந்து தனித்தனியாக வீடியோ பண்ணும்போது எனக்கு ஒரு வீடியோ பண்ணாங்க. அப்போ சேனலில் வந்து செம்ம மாசா பயங்கரமாக ஒன்று பண்ணிவிடுவோம் அப்படின்னாங்க. பட் அந்த ஷூட்டில் என்ன ஆச்சுன்னா, போட்டில் முன்னாடி நின்று போயிட்டு இருக்கும்போது இந்த போட்டை லைட்டாக திருப்பாங்க சார், தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன். சரி ஓகே, செம்ம மாசா பண்ணுன்னு வச்சுங்க, பட் காமெடியாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் இதுக்கு என்ன பார்த்து போடலாம் அப்படின்னு கேட்டாங்க. நிறைய மாசான மியூசிக்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. பட் எனக்கு ஸ்பெஷலாக என்ன தோணுச்சுன்னா, அப்படி ஒரு மாஸ் இன்ட்ரோலாம் வேணாம், இது அங்கே ஆக்சுவலாக என்ன நடந்ததோ அது வீடியோவில் ரெப்ளிகா ஆகணும், அந்த மாதிரி ஃபன்னாகவே இதை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாஸ் ஹீரோஸ்க்கு பயங்கர மாசா போட்டிருந்தீங்க சார். ஆனால் சென்னை 28ல வந்து ஜெய்க்கு வந்து ஒரு மியூசிக் போட்டிருப்பீங்க. அந்த மியூசிக் எப்படி இருக்குன்னா, பயங்கர மாசம் ஆரம்பிச்சு போய் ஜெய் பாத்ரூம்ல உட்காந்து அழுகிற மாதிரி காமெடியா முடிஞ்சிருக்கும். எனக்கு அந்த பாட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி என்னோட விஜே ஐடியோட மியூசிக் வந்து ஹே வாராண்டா பாட்டு தான் போட்டிருந்தோம். ஸோ எனக்கு அவ்வளோ பர்சனல் யுவன் சார். ரொம்ப நாள் அந்த பாட்டு இவருக்கு போட்டதே நினைச்சிட்டு நிறைய காலேஜ்ல இப்பயுமே நான் காலேஜ் ஸ்டேஜ் இருக்கும்போது ஹே வாராண்டா தான் சார் போடுறாங்க. ஸோ அப்படி யாருக்கோ போட்ட பாட்டை எனக்கா ஓன் பண்ணிக்கிட்டது போய் இப்போ எனக்குன்னு என் தலைவன் மியூசிக் பண்ணியிருக்காப்புல. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம் சார். அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. பட் பை த பாட்டம் ஆஃப் ஹார்ட் ரொம்ப 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 ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறேன் ஸ்வீட் ஆர்ட் பண்ணதுக்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் சார். ஃப்ரம் த டே ஒன் அந்த நரேஷனில் ஆரம்பித்து இப்போ வரையுமே ரொம்ப
ரொம்ப கிரேட்ஃபுல்லாக நிறைய இடத்துல நானும் சுனித்தும் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் இதெல்லாம் பார்த்துருக்கேனே, உங்க கால் வரும் 2 பேரும் இப்படி வச்சுக்கிட்டு யுவன் சார் கால் பண்றாரு நமக்கு அப்படின்ட்டு எடுக்கவே மாட்டாங்க. எஸ். ஸோ ஸ்வீட் ஹார்ட் வந்து March 14th தேட்டரில் வருது. ஒரு ரொமான்டிக் ட்ராமா. த கம்ப்ளீட் யுவன் சாரோட மியூசிக்கை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா March 14th தேட்டரில் வந்து எல்லாரும் படம் பாருங்க. அண்ட் ஸ்வீட் ஹார்ட் ஆரம்பிச்சதை தான் சுனித் சொன்ன மாதிரி ஜோ பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து கேட்டுட்டு நெக்ஸ்ட் இது தான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அதில் ஒரு நம்பிக்கை, ஒரு ட்ரஸ்ட் இருந்திருக்கும் சுனித் மேலே. அது முழுக்க முழுக்க காப்பாற்றிருக்கான். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து நிறைய இருக்கும், எல்லாருக்குமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் நான் ரொம்ப க்ளோஸாக சுனித் கூட இருந்ததுனால நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பர்சனலாக இருந்தது. ஐ நெவர் ஃபர்கெட் தட். 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்கும்போது அண்ணன் ரொம்ப டைம் ஆகுதுன்னு நான் எங்கள் வீட்டில் வந்து ஃபாரினில் வேலைக்கு போகலான்னு சொல்கிறாங்கண்ணே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கும்போது நான் எப்பயுமே சும்மா ஜாலியாக டக்குன்னு ஏதாவது சொல்லிடுவேன், ஜோக்காக சொல்கிற மாதிரி. அப்படி நான் சொன்ன உடனே டக்குன்னு ஃபாரின் போக சொல்கிறாங்கன்னா போடா போயிட்டு வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு உடனேயும் அந்த ஒரு செகண்ட் சுனித்துக்கு கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி அப்படி அமைதியாக உட்காந்துதான். டே டென்ட் மீன் தட்ரா, நான் மீன் பண்ணி சொல்ல, போயிட்டு வா நம்ம பண்ண தானே போகிறோம் அப்படின்னு தான் சென்ஸ் பண்ணேன். அப்படின்னா அதுலேருந்து ஐ திங்க் எனக்கு ஒரு 4-5 hours வந்து சுனித் கொஞ்ச நேரம் பேசவே இல்லை. பிகாஸ் ஹீ லவ்ஸ் சினிமா ரொம்ப. ஸோ அது ஏதோ ஜோக்காக சொன்னேன். ஆனால் பட் நான் சீரியஸாக சொன்னது இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னது. அது நடக்கும்போது அன்னைக்கு ஒரு பெயின் இருந்திருக்கும்ல, நமக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்ற இது எவ்ரி அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அதை கோத்ரூ பண்ணுவாங்க. பட் அது எல்லாத்துக்குமே பே ஆஃப் எங்கே இருக்குது அப்படின்னா March 14th தேட்டரில் இருக்குது. ஸோ wishing you all the very best சுனித். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் சுனித் டர்ன்ட் ரைட்டர் அண்ட் டைரக்டர். ரொம்ப 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 பெருமையாக நான் சொல்லிப்பேன், ஹீஸ் மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு. செட்டில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஹீஸ் மை பாய் அப்படின்ட்டு. லவ் யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்வீட் ஹார்ட். தேங்க்ஸ். ஏன்னா தைரியமாக போட்டான் யுவராஜ் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டைலாக வந்து பயங்கரமாக ஹேர் கீர்லாம் பண்ணி பயங்கரமாக க்ரூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே யோசிப்பாப்புல. அந்த படத்தில் ரொம்ப நிறைய பேர் சொன்னாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன், அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ்டா, கேட்கும்போது ஜாலியாக இருக்கு. ஓகே. அண்ட் தேசிங் பெரியசாமி சார், இளன் பிரதர், பொன்ராமண்ணா, ஸோ சார், ஸோ சுரேஷ் சார், ஸோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆமாம் சார், உண்மையிலேயே போஸ்டர் ரெஃபரன்ஸ்க்கு நாங்கள் வந்து கண்ணும் கண்ணுக்குள்ளே எடுத்தால் தான் பார்த்தோம். அண்ட் படத்தில் பியார் பிரேமா காதல் சம்மந்தமாக நிறையா இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஓகே. செந்தில் சார் படம் பார்த்தோன்னே கால் பண்ணி இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃப்ரம் தேர் நாங்கள் நம்பிட்டு இருப்போம் நம்ம படம் நல்லா இருக்கு, நல்லா வருது அப்படின்னு நம்ம நிறைய நம்புவோம். ஸோ அதை வந்து வெளியிலிருந்து யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு இந்த படம் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும் சார். அந்த கான்ஃபிடென்ட் 5 ஸ்டார் செந்தில் சார் தான் கொடுத்தது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நல்லா இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கூட சேர்ந்து எங்கள் படத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டெக்னிக்கல் டீம், எஸ் பாலாஜி சுப்ரமணியம் பிரதர். ஐ திங்க் இதுவரை நான் ஒர்க் பண்ண படங்களே ரொம்ப ரிச்சான ஃப்ரேம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்வீட் ஹார்ட் தான். ஸோ நிறைய பேச மாட்டாப்ல, ஐ மீன் எங்ககிட்ட. ஸோ டே 1லேருந்து ஸ்வினித் கூட வந்து நிறைய க்ளோஸாக அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். ஐ மீன் உனக்கு தெரியும் பழனிசாமி, நம்ம ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு மாதிரி எல்லாம் ஒன்றாவே அப்படியே இருப்போம். அவர் வந்து ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப சின்சியராக இருப்பார். ஐ மீன் அந்த கேமரா அந்த லென்ஸ் கிட்ட போயிட்டாருன்னா ரொம்ப சின்சியராக அந்த ஒர்க்லேயே இருப்பாப்புல. ஸோ அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்சு பையன் சேர்ந்தான்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் எங்களோட டிஓபி. ஸோ ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஒர்க்கும் வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது தெரியும். தேங்க்யூ பிரதர் ஸ்வீட் ஹார்ட்டில் வந்து ஜாயின் பண்ணதுக்கு. அண்ட் தமிழரசன், சிவா பிரதர், ஸ்ரீதேவி, ஸோ எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். எல்லாருக்கும் தனித்தனியாக நான் அப்புறமேட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். பட் எல்லாரோட மொத்த ஒர்க்கும் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது தெரியும் எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அண்ட் ஸ்வீட் ஹார்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமாக, ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். ஸோ அதனால் எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். இதெல்லாம் ஐ மீன் இப்போ ஸ்வினித், ஜோ, அடுத்து பண்ண போகிற ஆண் பாவம், இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணமாக ஒருத்தர் இருப்பார்ல. ஸோ அவர் யார் அப்படின்னா கார்த்திக் வேணுகோபாலன், என்னோட முதல் படத்தோட இயக்குனர் கார்த்திக் வேணுகோபாலன் அவர்கள். ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். நீங்கள் எனக்கு ஒரு படம் கொடுக்கல பிரதர், 4 படம் கொடுத்துருக்கீங்க. ஓகே, ப்ளீஸ் பிரதர், ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். நான் ரொம்ப டைம் எடுக்க முடியும், டக்கு முடிச்சிடுவோம். பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம்.
அண்ட் எஸ் எனக்கு இது நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு ஆசை இருந்தது. எங்கே போறீங்க? எஸ், ஹரிஹரன் ராம் என்னோட ஜோ படத்தோட டைரக்டர். மாறு வேஷத்துல வந்திருக்காரு. எஸ், இப்ப ஸ்வீட் ஆர்ட்டோட டைரக்டர் சுரேத் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். அண்ட் அடுத்து ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்தின் இயக்குனர் கலையரசன் தங்கவேல். ஸோ இந்த ஃபோட்டோ எனக்கு வேணும்னு ஆசையாக இருந்தது, இப்படி ஒன்றா நிற்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. ஸோ அதுக்காக தான் ஐ கால் தெம் ஆன் டு த ஸ்டேஜ். எஸ், தேங்க்யூ பிரதர். அது பிடி சார்ல இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் யாருன்னு சொல்லுங்க. பிடி சார்ல இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் யாருன்னு சொல்லிடுங்க பிரதர். அடுத்த செட்டு படத்துக்கு ஃபர்ஸ்ட் படத்தோட டீம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானே இப்படி ஒரு போட்டோ இருக்குன்னு பாக்குறப்ப எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அதே மாதிரி சொன்ன மாதிரி இங்க அந்த ரைட்டர் அண்ட் டைரக்டர் ஸ்வினித் எஸ் சுகுமார்னு பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஸ்வினித்தை பத்தி தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் அந்த பேரை பார்க்குறப்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அது அப்படி ஒரு ஒரு வைப் அவர் அப்படி ஒன்று கொடுப்பாரு. அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் டியூடு விக்கி கிளிப்டார். ஓகே, அவர் எனக்கு படம் பண்ணல சார், அவர் நயன்தாரா மேம் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸோ பர்சனல். அண்ட் இது எல்லாத்தோடையும் சேர்த்து எங்களோட ஸ்வீட் ஆர்ட் யுவன் சார் ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ் சார். எஸ், அண்ட் இந்த படத்தில் கூட நடித்த எல்லாருமே ரொம்ப ஃபன்னாக அந்த செட்டை வச்சுருந்தாங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், அந்த ஒரு செட்டு, பிகாஸ் இது சினிமா, நம்ம படம் எடுக்கிறத யாருக்கு எடுக்கிறோம்னா ஆடியன்ஸ்க்கு எடுக்கிறோம். ஸோ அப்போ அங்கே இருக்கும்போது அந்த செட்டில் எல்லாருமே ஹாப்பியாக ஒர்க் பண்ணும் அப்படின்றது வந்து நான் ரொம்ப கேட்டுப்பேன். அந்த செட்டில் திட்டுறது, சத்தம் போடுறது, ஒரு மாதிரி அந்த அட்மாஸ்பியரை வந்து அன்கம்ஃபர்டபுள் ஆக்குறது, இது எதுவுமே எனக்கு செட் ஆகாது. ஸோ அந்த செட் அவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக போனதுக்கு காரணம் என்னுடன் நடித்த நடிகைகள். ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். அந்த செட்டை வந்து எப்போவுமே வைபாக ஹாப்பியாக வச்சிருந்ததுக்கு. அண்ட் ரெடின் கிங்ஸ்லியன்னா மிகப்பெரிய கதாபாத்திரங்கள் ஏற்று நடத்திட்டு இருக்கீங்க. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமா பண்ணியிருக்காரு. என்னன்னு நான் சொல்லலை, அவர் ஒரு பிராண்ட் அம்பாசிடராக வந்திருக்காரு. அது என்ன பிராண்டு அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள், என்னால் இங்கே எல்லாத்தையும் ரிவீல் பண்ண முடியாது. ஸோ ஒரு மாடலாக வந்து நீங்கள் ரெடின் கிங்ஸ்லியனை பார்க்கலாம். அண்ட் கோபிகா ஃபர்ஸ்ட் ஆடிஷன் வீடியோ பார்க்கும்போதே அவங்க செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஐ மீன் அவன் சொன்ன வார்த்தையை நீங்கள் படத்தில் காப்பாற்றிருந்தீங்க. படம் பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அந்த கேரக்டரை. மனு இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் யூ, ஐ நோ தட். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் உங்களுக்கு. மலையாளத்திலேருந்து யார் இங்கே வந்தாலுமே ரொம்ப பெரிய மனசோட வந்து தமிழ் சினிமா வந்து அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ. பிரகாஷ் தானே இது? ஓகே, அருணாச்சலம் சோசியல் மீடியால இருந்து ரொம்ப இன்ஸ்டன்டா நம்மளால அந்த ஃபேமை வந்து கெயின் பண்ணிக்க முடியும். நம்ம சின்னதாக ஏதாவது குட்டி குட்டியாக என்ன பண்ணாலுமே நம்மளால ஈஸியாக அந்த ஃபேமை கெயின் பண்ணிட முடியும். பட் அது டர்ன் அவுட் டு த ஆர்ட் அப்படின்னு வரும்போது அதை ஆர்ட்டா கன்வெர்ட் பண்ணி நம்ம அதுக்கு டெடிகேட்டடாக உழைச்சோம் அப்படின்னா அது என்னவா ஆகும் அப்படின்றதுக்கு அருணாச்சலம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஆல் த வெரி பெஸ்ட் யூ அருணாச்சலம். ஸோ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், ஒரு நல்ல காமெடியன் தமிழ் சினிமாவுக்கு. ஸோ வெரி 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 ஹாப்பி ஃபார் யூ. ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி சார், லவ் யூ ஸோ மச். as I always said that, I mean I love you. இந்த படத்தில் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கோம், இரவு பகலாக உங்களை நடிக்க வச்சு. ஸோ எல்லாத்துலேயுமே ரொம்ப ஸ்வீட்டாக கோஆப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்டு ரித்து செம்ம கியூட்டாக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், நம்ம வீட்டில் ஒரு விச குழந்தை இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ரித்து. அண்ட் ரஞ்சி பணிக்கர் சார், இங்கே நாங்கள் உங்களை மிஸ் பண்ணுறோம். மீன் அவருக்கு ஷூட் இருக்கிறதுனால வர முடியல. ஸோ அவரோட கதாபாத்திரமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ ஓவரால் இந்த படமாகவே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரசிக்கும்படியாக, ரொம்ப சின்னதாக குட்டியாக ஓரமாக ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த படம் பேசியிருக்கு. அண்டு எனக்கு இது மட்டும் ஒரு மாதிரி எப்படி வருஷப்படுத்தி சொல்கிறது அப்படின்னு தெரில. சாரோட மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப பர்சனல், சாரே வந்து ரொம்ப பர்சனல் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ எனக்கு வந்து ஒரு படம் பண்ணும்போது முன்னாடி ஒரு ஆசை இருந்தது, வெளியே சொல்லிக்காமல் இருந்தேன். எனக்கு இந்த லிரிக் எழுதணும், பாட்டு எழுதணும் அப்படின்லாம் இருந்தது.
சாரோட இசையில் நான் ஒரு லிரிக் ரைட்டராக வந்து எழுதியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பாடலாசிரியர். எஸ். ஸோ அதுவும் இந்த படத்தில் நடந்ததுன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் தேங்க்ஃபுல் டு யூ சார். மீன் தேங்க்யூ ஸோ மச் அந்த வாய்ப்பும் எனக்கு கொடுத்ததுக்கு. ஏன்னா உங்களோட இசைக்கு எழுதுறது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஸோ அது எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அண்ட் லவ் யூ ஸோ மச் சார். உண்மையை சொல்லிடுங்க ரியோ, அது நீங்க எழுதுனதுன்னு தான் முதல்ல அனுப்புனீங்களா அவருக்கு? இல்ல கேட்குறேன். என்னோட லிரிக் நான் கேட்டுட்டேன், ரொம்ப நல்லா ஒரு இருந்துச்சு. லிரிக் ரைட்டர் இன்ஸ்பிரேஷனா நான் உங்களை பார்க்கும்போது நீங்க உங்களோட ஐயோ பாடலாசிரியர் ரியோ அவர்களுக்கு அரங்கம். இல்ல அது 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 ஏன்னா நான் அனுப்பிட்டேன், சுனித்துக்கு அனுப்பிட்டேன். அவர் சார் என்ன ரியாக்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. சுனித் வந்து ஃபோன் பண்ணி அவர் லிரிக் ஓகே சொல்லிட்டாருண்ணே, ஃபர்ஸ்ட் வெர்ஷனே ஓகே சொல்லிட்டாருண்ணே அப்படின்னு சொன்னோன்னே ஒரு மாதிரி சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அப்புறம் கேட்கும்போது சுனித் என்னடா சொன்னாரு, நான் தான் எழுதுனேன்னு என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டேன். நம்ம அல்பத்தனமா கேட்டுருவோமே. ஸோ அப்படி கேட்டோன்னையும் இப்படி பார்த்துட்டே இருந்திருக்காரு, படிச்சுட்டே இருந்திருக்காரு. சுனித் வந்து சார் அது ரியோ தான் எழுதியிருக்காரு அப்படின்னே கவிஞர் அப்புறம் என்ன சொன்னாரு, இல்ல அவ்வளவுதான் நான் சொன்னேன், அவ்வளவுதான் சொன்னாரா, சரி சரி ஓகே ஓகே. அண்ட் ரொம்ப முக்கியமா அதுக்கப்புறம் அந்த பாட்டை சார் பாடியிருக்காரு அப்படிங்கும் போது இதுக்கப்புறமேட்டு என் கார்ல எத்தனை தடவை அது ஓட போகுதுன்னு தெரியல சார். ஓகே. ஸோ இது எல்லாமே நடக்கிறதுக்கு நம்ம ஒரு வேலை பார்த்துருப்போம், நம்ம ஒரு ஓட்டம் ஓடி இருப்போம். சுனித் சொன்ன மாதிரி தான் நம்ம ஆசைப்படுற விஷயத்துக்காக நம்ம ட்ராவல் பண்ணுறது கஷ்டப்படுறது வேற. பட் நம்மளோட அம்மா அப்பாவும் வேற. பட் பார்ட்னர், நம்மளோட லைஃப் பார்ட்னர் வந்து எல்லா விஷயத்துலையும் கூட துணையாக நிற்கும்போது அது ஒரு தனி ஃபீல் அது. ஸோ என்னோட எல்லா ஸ்ட்ரகிள்லையும் என்னோட எல்லா என்னோட எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லையும் எப்பவுமே சிரிச்ச முகமா ஹாப்பியா அந்த வீட்டு கதவை திறக்கும் போது வீட்டுக்குள்ள இருக்கவங்க ஹாப்பியா இருந்துட்டாங்க அப்படின்னா நம்ம எங்க போனாலுமே நம்மளால ஹாப்பியா இருக்க முடியும். ஸோ அவங்களும் ஹாப்பியா இருந்து என்னை எப்பயும் ஹாப்பியா வச்சிருக்க மை லவ் ஸ்ருதி, ஐ லவ் யூ ஸோ மச். எஸ், எல்லார்ட்டையும் கேட்ட மாதிரி என்னோட ஸ்வீட் ஆர்ட் ஆல்வேஸ் ஸ்ருதி. லவ் யூ ஸோ மச். ஐயோ அழுகுறாங்க. ஐயோ கேமரா இருந்தா இப்ப என்ன இருக்கு, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள நிறைய பண்ணி வச்சிருக்கேன். ஸ்ருதியை அளவிட்டு ஐயோ. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே என்னோட லவ், தேங்க்யூ. எப்பவுமே என் கூட இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லயும் சுத்தி என் கூட எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே என்னோட எப்படி சொல்றது, அங்க இவங்களோட இருக்கும்போது நான் டவுனை ஃபீல் பண்ணவே முடியாது. தேல் ஆல்வேஸ் என்னை ஹோல்ட் பண்ணி என்னை மேலே தூக்கிட்டே இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ. இப்போ ஒரு 4 டேரக்டர்ஸ் இங்கே நின்னோம். மீன் கார்த்தி பிரதர், அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டர் 3 பேர் நின்னோம். அந்த மாதிரி இன்னுமே நிறைய பேர் என்னோட டீம்ல இருந்து என்னோட பாய்ஸோட ஒன்னா இங்கே நிற்கணும்னு நானே மேனிஃபெஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ பழனிசாமி. நீங்கள் அப்படியே இருங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹாப்பி. இன்னைக்கு ஸ்வீட் ஆர்ட்டோட ஆடியோ லான்ச் நடக்குது. அண்ட் வந்திருக்கிற எல்லா கெஸ்ட்டுக்கும் தேங்க்யூ. ஆர்பி சருக்கு வந்து நன்றி. அப்புறம் 5 ஸ்டார் அண்ட் ஹாட் ஸ்டார் அண்ட் திங்க் மியூசிக், இவங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் ஆப்வியஸ்லி ரியோ அண்ட் கோபிகா, தேங்க்யூ. அண்ட் அருணாச்சலம் அண்ட் ரஞ்சின், அப்புறம் டிஓபி பாலாஜி, ஆர்ட் சிவா, எடிட்டர் தமிழ், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் லிரிசிஸ் மதன் கார்கி, அறிவு, ரியோ, விக்னேஷ், கெலித்தி, கானா ஃப்ரான்சிஸ், ஆல் ஆஃப் தம், எல்லாருக்கும் என்னோட நன்றி. ஆக்சுவலி இந்த படம் எப்படி நடந்ததுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டோம்ல, அதில் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, படம் முடிஞ்சிடும், அந்த மாதிரி தான் நடந்தது. நான் ஜோக்கே சொல்லலை, சீரியஸாக தான் சொல்கிறேன். எனக்கு நான் பட்லர் டூர் போயிட்டு அப்படியே இருக்கிறேன், திடீர்னு வந்து படம் முடிஞ்சிச்சு. அப்படியா, ஓகே, பார்த்தா படம் நல்லா இருக்கு, வா படம் சூப்பராக இருக்கு. அங்கே தான் ஓகே எனக்கு ஒரு சின்ன பூஸ்டே வருது. ஓகே நல்லா இருக்கு, அப்போ இது வந்து மியூசிக்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம், இது பண்ணி சொல்லிட்டு அப்புறம் ஒரு சாங் ஒன்று ஆட் பண்ணோம் எக்ஸ்ட்ரா. ஒரு ஐ திங்க் 2 சாங்கா
2 songs ஆட் பண்ணோம். ஸோ அப்படி ஒன்று ஃபிட் பண்ணி இன்னைக்கு இட் பிகேம் ஸ்வீட் ஹார்ட். ஆப்வியஸ்லி இட் இஸ் ஹிஸ் ட்ரீம். ஸோ he made I mean this come true. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் வந்து என்ன சொல்கிறது குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கொடுக்கணும் அப்படின்றது என்னோட ஒன் ஆஃப் மை ட்ரீம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட டீம் இதில் ஒர்க் பண்ணது திங்க் யுவன் ரெக்கார்ட்ஸில் வினோத், ஸ்ரீநாத் அண்ட் சின்னசாமி, அப்புறம் இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்க வந்துட்டு ஸ்வீட் ஹார்ட் நீங்க பேசி தயவு செஞ்சு பேசி கண்டென்ட் வாங்க ப்ளீஸ். நாங்க என்ன பண்ணுவோம், எங்களுக்கு 2 வரி ஏதாவது இல்ல அது ஷோல கான்செப்ட்ல தானே, இது ஆடியோ லான்ச் கரெக்டா பாட சொல்றாரு. எஸ் சார். என்ன எஸ் சார், நீ தான் கேட்டு வாங்கி. அவர் என்ன சொன்னார்னே எனக்கு கேட்கலப்பா. 2 வரி பாட சொன்னேன், அது கான்செப்ட். சார் அது கான்செப்ட்ல கான்செப்ட் இசை மழை நிறைய தயாரா கான்செப்ட்ல இதுல என்ன பாட்டு? நீ சிரிக்கின்ற போதிலும் நீ அழுகின்ற போதிலும் வழி துணை போலவே நான் இசையுடன் தோன்றுவேன். I'll be there for you. 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 Thank you. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் இதில் ஏதாவது நான் யாராவது மென்ஷன் பண்ண இது மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி, மறந்துருப்பேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. கண் கலங்கி நிக்கிறாப்ல பிரதர், அங்க பாருங்க. அழுதுட்டு வந்துருச்சு. ஒழுங்கா தமிழில் கொடுத்துருங்க பாரு. ஒரே ஒரு தடவை இப்படி பண்ணு, ஒரு தடவை பண்ணுப்பா. அப்படி வந்துச்சுப்பா, அதான் ஒரு மாதிரி கட்டுப்படுத்தி நீங்க அமைதியா. சரி, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு உங்க வாயிலே சொல்லிட்டீங்க. ஸோ 14ஆம் தேதி. And Jayaprakash, I think he was working with Yuvan Records, so he brought this இந்த டீமை உள்ள வந்து கதை கேட்க வச்சு நான் அட் தி ஸ்டார்ட் டைம். ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றி. எஸ், ஸோ ஜேபி தான் வந்து ஃபுல்லா இதை ஸ்டார்ட் பண்ணது டு தி எண்ட் வரையும் ஜேபி வாஸ் தேர். ஸோ லவ் யூ ஜேபி. ஐ மீன் இது எல்லாமே ஆரம்பிச்சு நடந்ததுக்கு காரணம் ஜெயபிரகாஷ். ஸோ லவ் யூடா தம்பி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் ஜேபி. எஸ் ஜேபி, லவ் யூடா. நானும் சொல்லிட்டேன்டா. கேப்பா வெளியில வந்து நீங்க ஒண்ணு கூட சொல்லல இதை பத்தி. ஸோ இப்போ சார் உங்களுக்கு ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நானும் கேட்டிருப்பேன் மெசேஜ்ல உங்களுக்கு. தேங்க்யூ பிரதர். ஹாய் சென்னை. ஸ்வீட் ஹார்ட் படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா சார், ரைட்டர் அண்ட் டிரெக்டர் ஸ்வினித், சினிமாட்டோகிராஃபர் பாலாஜி, எடிட்டர் தமிழரசன் சார், ஆர்ட் டைரக்டர் சிவா சார், காஸ்டியூம் டிசைனர் ஸ்ரீதேவி, யாராச்சும் மறந்து போயிட்டே இல்லைல்ல, கரெக்டில். எல்லாருக்கும் என்னோட வணக்கம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் ஹீரோ ரியோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நர்வஸாக இருக்கேன், நடுங்குறேன். ஸ்வீட் ஹார்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு. ஏன்னா வந்து என்னோட முதல் தமிழ் படம் ஆஸ் எ லீட். ரொம்ப த்ரில்ட் அண்ட் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இங்கே இருக்கிறதுல. சுழலுக்கு அப்புறம் சுழல் நடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தமிழில் ஐ மீன் சென்னையிலேருந்து வரன லவ் இட்ஸ் ஸோ மச். நான் ப்ராப்பரான தமிழ் பொண்ணு கிடையாது, ஆனாலும் அந்த லவ் அண்ட் அக்செப்டன்ஸ்க்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். Yeah, I'll just begin with Sweetheart. Yuvan sir, மலையாளிகளுக்கு நீங்கள் ரொம்ப ஃபேவரட். இந்த பிரேம்லு படம் பார்த்தா தெரியும், அதில் ஒரு டயலாக் இருக்குது. யுவன் சார் இஸ் ஸோ பர்சனல் டு அஸ். யுவன் சார், யூ ஆர் வெரி பர்சனல் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். அது இப்போது ரொமான்ஸாக இருக்கட்டும், பிரேக்கப், எனி இமோஷன்ஸ், யுவன் சார் தான். யூ ஹவ் ஹெல்ப் மீ லாட் டு கோ த்ரூ pain. Thank you so much. Yeah. Swinith, thank you. என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு giving me Manu, trusting me and believing in me.
ஒரு வருஷம் ஆயிடுச்சு நம்ம ஆடிஷன் பண்ணி. கரெக்ட், February 26th we auditioned for the movie Sweetheart. So it feels special in that way also. Rio, thank you for being very supportive and a wonderful hero and co-star. I wish more and more success coming towards you, and I wish nothing but the best for you. Fauzi and Arunachalam, you are the entertainment. Settle vande, if you were not there, then I would have been bored. Thank you for being wonderful. You guys were amazing. Redin sir, thank you for playing a part. எல்லாருமே நான் பார்க்கல இது வரைக்கும், ட்ரெய்லர் தான் பார்த்தேன். ஐயோ, நான் ட்ரெய்லர் தான் பார்த்தேன். ஸோ ஆனால் எல்லாரும் சொன்னாங்க லைக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, அந்த போர்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இட்ஸ் ஸோ ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் டு சி. தென் வாட் எல்ஸ்? எஸ், ஸோ Sweetheart வந்து March 14th ரிலீஸ் ஆகுது. அண்ட் தேங்க்யூ மீடியா ஃபார் கம்மிங் ஹியர். Thank you. Without you, nobody would be here in the stage, on the stage. Thank you, all the guests. Ellarkume vanakkam. Thank you for coming here and supporting us. So let's just pray. We've had a, I mean, I had a very wonderful experience. I am romba nervous ah irukkenga. I have had a lot of fun, lot of amazing experience. We've argued a lot. We've reasoned out a lot, but everything for the betterment of cinema. So I just wish everybody all the love and success on March 14th. As Talevar said, Andavanga Nallavangala da sodipa, ana kaivida mata. I wish and I hope and I'm sure that he won't kaivida mata. So thank you for all coming here. Thank you everyone. நீங்க அந்த சோதிப்பான்னு சொன்னது சுனிதா தானே இல்லையா? டைரக்டர் எத்தனை டேக் வாங்கியிருப்பாரு உங்கள்ட்ட அவர்? அது மாதிரி சுனித், நான் சொன்னா கொஞ்சம் ஓவர் ஆயிடும். நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் சாட்சி. இல்ல, I don't think I've troubled him much with takes. Okay, இந்த டயலாக் சொல்லி கொடுத்த சுனிதா. ஏன்னா இல்ல, எனக்கு தெரியும் அவர் வந்து தலைவர் ஃபேன், ரொம்ப பெரிய தலைவர் ஃபேன். So it's for you and for everybody. சூப்பர். உங்களுக்கு ஒரு ரியோவுக்குமான இதில் நாங்கள் முதல் முறையாக ரியோராஜ் 2.0 பார்க்குறோம் நாங்கள். உங்களுக்கு அதுதான் 1.0, எங்களுக்கு இது 2.0. இதுக்கு முன்னாடி நாங்கள் ரியோ எப்படி இல்ல, செட்ல வந்து ரியோ ஓஜி, ஒன்லி வாசு தான் ரியோ 2.0. ஓகே, எஸ், நல்ல ஒரு சர்டிஃபிகேட். சூப்பர். தேங்க்யூ so much. Thank you for coming. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய நல்ல படங்கள் நீங்கள் பண்ணுங்க. Sweetheart is a close to my heart because it is my first debut movie, and thank you Sunith uncle and Deepuwa choose பண்ணதுக்கு, and Rio Raj uncle, Gopika Chechi and Suresh Tata. I am so happy acted with you, and பரவாயில்ல, மறந்தோட கியூட்டா ஒரு சிரிப்பு போட்டாங்க. சூப்பர். ரித்து, எப்படி இருந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட்? எப்படி இருந்துச்சு? என்ன சொன்னாரு சுனித் அங்கிள்? அங்கிள் சொல்லலாம்ல. டீம்ல எல்லாரும் சேஃபா பாத்துக்கிறதுக்கு அண்ட் ஸ்பாட்ல வந்து என்ன என்டர்டெயின் பண்ணதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். நீங்க அவங்கள என்டர்டெயின் பண்ணீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார் இதுல? ஸ்வீட் ஹார்ட் யார் உங்களுக்கு இந்த க்ரூல? ஒருத்தர் தான் சொல்லணும். கோபிகா சேச்சி. வாவ், ஏன் நிறைய சாக்லேட்ஸ் கொடுப்பாங்களா? அப்படியே உண்டு. ஐயோ, நீங்க வரீங்களா சார்? மேல வரீங்களா? அதுல உங்களுக்கு அவ்வளவு வருத்தமா சார்? ஓகே, வேற ஏதாவது இருக்கா? படத்துல பேசின டைலாக் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையே. இல்லையா? ஒரு டைலாக் கூட உங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லிட்டு இருந்தவங்க ஏதாவது பேசுவாங்களா டைரக்டர்? இல்ல. ட்ரெய்லர்லயே இருந்துச்சே, சர்ப்ரைஸ் சித்திக்கு இல்ல. சரி, ஓகே, தேங்க்யூ குட்டி. லவ் யூ. எல்லாருக்கும் வணக்கம்.
பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்வீட் ஹார்ட், இதுக்கு பின்னாடி நிறைய ஸ்வெட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருக்குது. இங்கே நிறைய முகங்கள்லாம் இருக்குது படங்களில். ஆனால் முகம் தெரியாத நிறைய பேர், அசிஸ்டன்ட் டைரக்டரில் ஆரம்பித்து கடைசியில் பாத்திரம் கழுவுற அந்த லேடி வரைக்கும், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்களோ அந்த அளவுக்கு டைரக்டர் அண்ட் டீம் கஷ்டப்பட்டுச்சு. தாளுண்ட நீரை தன் தலையாலே தான் தருதலான்வாங்க. இந்த சினிமாவில் சம்பாதிச்ச பணத்தையும் பேரையும் திருப்பி இந்த சினிமாவில் கொடுத்து பல பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து பல குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை செய்கிற ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இதுக்கெல்லாம் பெரிய மனசு வரணும். அதே மாதிரி எவ்வளோ யங்ஸ்டர்ஸ்க்கு சுனித், நீங்கள் பெருமைப்படுற அளவுக்கு ஒரு பெரிய டைரக்டராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அதே மாதிரி நடிப்பு ராட்சசன் நான் சொல்கிறேன். நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க, படங்கள் போக போக கற்றுக்கிட்டு நடிப்பாங்க. ஆனால் ரியோ வந்து எது சொல்லுவாங்க இல்லையோ, சுயம்பு தானாகவே எந்த ஒரு பேக்ட்ராப்பும் இல்லாமல் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எமோட் பண்ணுறாரு, அவ்வளோ நல்லா பண்ணுறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் த ஹீரோயின், ஸ்வீட் ஹார்ட் ஆஃப் த ஃபிலிம், அந்த குட்டி ஒன்று உட்காந்துருக்கு காயத்ரி. இவருக்கு சூப்பர் சாங், அந்த சாங் காமிச்சிட்டிங்களா? இல்லை நீங்கள் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தில் அவர் நடிச்சிருக்காரு. இது பெரிய ஹிட் ஆகும், பாருங்கள். கிங்ஸ்லி சாருக்கு அதுக்கப்புறம் உண்மையிலே அவருக்கு இல்லை, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் என்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்காருன்னு. ஒரு நாளோ 2 நாள் தான் பண்ணார், பட் ஆனால் சூப்பராக இருக்கும். கேமராமேன், அவர் வந்து செட்டில் வந்து யார்கிட்டயும் பேச மாட்டார். 24 மணி நேரமும் ரொம்ப கடின உழைப்பு. அது காரணம் அந்த ஆர்ட் டைரக்டர் போட்ட செட்டு. எங்களுக்கு வீடு வந்து செட்டாக போட்டாங்க. ஒரு 7 மாடிக்கு மேலே இருக்கிற மாதிரி என் வீடு. இதில் ஃப்ளோர் வந்து இப்படி தான் இருக்கும், செட்டு போட்டாங்க. எதிர்க்க வந்து முதல் நாள்லேருந்து ஏதோ டிங்கரிங் வேலை பண்ணிவிட்டு கம்பி, இது என்னங்கன்னு போகிற வரப்போ கேட்டபோது சொல்கிறேன்னு 7வது மாடி பால்கனி, அதில் நான் நிற்கணும். என் வெயிட்டுக்கு அது எங்கேயா உடஞ்சிருமோன்ட்டு ஒவ்வொரு தடவை கூப்பிட்டு கேட்பேன் லஞ்ச் டைம்லலாம். தம்பி தாங்குமா தம்பி, நான் ஏறணும்னு. ஏங்க நீங்கள் ஏறது இல்லைங்க, ஹீரோ வருவாருங்க. அதுக்குள்ளே ஹீரோ வராரா? இல்லை பக்கத்தில் ஹீரோயின் இருப்பாங்க, அப்பா கேரக்டர் பண்ண ரெஜி பண்ணிக்க இருப்பாருன்னு. ஆனால் ஸ்ட்ராங்காக போட்டார், பயந்தே தான் ஏறினேன் அவர். அதே மாதிரி எடிட்டர் அப்பப்போ கவனிச்சிக்கணும், வெட்டிடுவார். இப்போ இது 7ஆம் தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ரியோ தம்பி கூடயும் நம்ம இவர் கூடயும் பிளாக் ஷீப் கூடயும். அதுக்கும் அவர் தான் எடிட்டரு. ரியோ வந்து வீட்டோட டிரைவர் வச்சுப்பாங்க, வேலைக்காரன் வச்சுப்பாங்க, எடிட்டர் வச்சிருக்கிறாரு நம்ம தமிழை. அவர் வீட்டோட தான் இங்கே எல்லாரையுமே வச்சிருக்காரு. சொல்ல அந்த ஏடி டீம், எடிட்டிங் டீம் எல்லாமே. அதே மாதிரி என்னையும் வீட்டோட உங்கள் படங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு படம் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒரு டைரக்டராக வருது. அந்த நான் போன இதில் கூட சொன்னேன், ஒரு கஜேந்திர கர்ப்பம் மாதிரி அந்த பிரசவத்தை வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசர் இல்லைன்னா நடக்காது. ரொம்ப பிஸியான ஒரு ப்ரொடியூசர், அவருக்கு இது தேவையே கிடையாது, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. ஆனாலும் அதை கடைசி நேரத்தில் அவர் வந்து ஏதாவது தவறு நடந்தால் அதை சரி செய்யணுன்ட்டு வந்து கீழே இறங்கி வர்றதுக்கு தலைவணங்குறேன் சார். ரியலி தட் ஸ்பிரிட், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யங்ஸ்டர்ஸ் லைக் ஆல் ஆஃப் தெம். நீங்கள் எல்லாம் இவ்வளோ பேர் உங்களை பற்றி சொல்கிறாங்க. அண்ட் சுனித், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு நடித்தது இதுதான். பின்னாடி காயத்ரி இருக்காங்க. இந்த படத்தில் ஸ்வீட் ஹார்ட் யாருன்னு கேட்பீங்களே, எனக்கு அவங்க தான். மைத்திலி, அவங்க அங்கே இருக்காங்க. காயத்ரி, சாரி, மைத்திலி. சீரியஸா ஒரு ஸ்வீட் ஹார்ட் வச்சிருக்கீங்க? ஆமா, அது அங்க இருக்காங்க அவங்க. இவங்க என்னன்னா, நான் சீரியஸா வந்து டைரக்டர் ஒரு சீன் சொல்லியிருப்பாரு, சொல்லிட்டு அதில் வந்து நம்ம நடிச்சிட்டு இருப்போம், இவங்க பக்கத்தில் நிற்கணும். அப்பப்போ எனக்கு அது ஒரு அப்பாரட்டஸ் ஒன்று வைக்கணும். சீரியஸாக நடக்கும்போது ஓகேப்பா முடிஞ்சிருச்சுப்பா, இல்லாட்டா இந்த டைரக்டர் ஒரு 10 டேக் கேட்பானே அப்படின்னு பயந்துட்டே இருக்கிறப்போ சிரிச்சிருவாங்க. டேக்கில் சிரிச்சு 32 டேக் வாங்க வைத்த ஸ்வீட் ஹார்ட் மைத்திலி. ஸோ அந்த மாதிரி இவங்க ஃபௌசியா, அருணாச்சலம், இவர் டெஃபினட்டாக எழுதி வச்சுக்கோங்க பத்திரிகையாளர்களே,
ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர் ஆகுவார், கன்ஃபார்ம்டா ஆகுவார். அது காரணம் என்னன்னா, இதுல ஒரு கிளைமேக்ஸ் ஒரு சீன்ல என்னை அப்படியே குண்டு கட்டா அவர் இப்படி பிடிச்சி தூக்கணும், தூக்கிட்டு என்னை வந்து வெளியில விடக்கூடாது. அவர் கையது. அந்த காலத்தில் என்டிஆர் சார் கூட நடிக்க போனால் அடித்தார்னா 10 நாளைக்கு பல் வலிக்குமா, நிஜமாவே அடிப்பாராம். அதனால அவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார் ஆந்திராவுக்கு. அதே மாதிரி இவர் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் கண்ணி போயிடுச்சுங்க. எனக்கு வலி தாங்கலை, இப்படி தான் நடந்துட்டு இருந்தேன், கையை தூக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவரோட நடிப்பை கொட்டோன்னு கொட்டி கட்டோன்னு கட்டி பிடிச்சார். நல்ல காலம் இது. நான் அம்மா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே ஆகலையா? ஏன்னா இது வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லயே நான் அல்லாலப்பட்டேன். நீங்க பத்திரம் தானம்மா? சரி. ஆனால் இவர் வந்து ரொம்ப ஸ்வீட் ஆர்ட் ஹீரோ. அவர் ரொமான்டிக் சீன்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஸ்ருதி எங்க? ஸ்ருதி நோட் த பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி. பட் அதே சமயத்தில் பெர்ஃபார்மன்ஸ்னு வந்துச்சுன்னா செட்டுக்கு உள்ளே உட்காந்துருப்பாரு. என்னடா இவர் நம்ம ஷார்ட் எடுக்கிறப்ப இந்த ஆள் எதுக்கு இங்கே நிற்கிறான் அப்படின்னு நமக்கு தோணும். அது பார்ப்பாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேரக்டர் போய் சொல்லுவார், மாஸ்டர் ஷாட் எடுக்கிற போது நம்ம வாயே திறக்க முடியாது, ஏதாவது சொல்லிட்டு போயிடுவார். சொல்லிட்டு போனதுக்கு சொல்லிட்டார், நம்ம எதாவது சொல்லணுன்ட்டு போய் டேரக்டர் 1 more. ஏன்னா இவர் தான் 10-15 டேக் எடுப்பார். இன்னும் 1 more கேட்டால் சார் நல்லா இருந்துச்சு சார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியவர். எல்லாருக்கும் அதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் தம்பி உங்களுக்கும் ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். 7ஆம் தேதி இவர் நடித்த படமும் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் சுரேஷ் சார் வணக்கம் சார். எல்லா டைரக்டர்ஸ்க்கும் ரொம்ப உங்கள் படங்கள்லாம் நான் ஃபேன் சார். நானும் யூத்து தான் சார். நான் இவரை மாதிரி பொய் சொல்ல மாட்டேன். நம்ம கிங்ஸ்லி சொன்னார் இல்லையா, இளையராஜா சார் பேர் சொன்னால் ப்ரொபோசலுக்கு வயசு காமிச்சிருன்ட்டு யுவன் சங்கர் ராஜா பேரை சொல்கிற மாதிரிலாம் ஆள் இல்லை. நான் யுவன் சங்கர் ராஜா குழந்தை தான் பாட்டு போட்டு அதுக்கப்புறம் தான் நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். சரியா? எனிவே தேங்க்யூ எவ்ரிபடி அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. Hats off to you, director sir, for all the hard work. Definitely and the hard work pay ஆகும். And உங்களுக்கு உறுதுணையாக நின்ற அத்தனை பேருக்கும் நன்றி. அண்ட் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க போகிற அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இப்போவே அட்வான்ஸாக நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. லவ் யூ சார். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். எஸ்பெஷலி பிரசன்ட் மீடியா வந்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல் படம் முதல் மேடை, நன்றி சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கனவுக்காக நாம் கஷ்டப்படலாம், நம்ம கூட சேர்ந்து அவங்களும் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ். அண்ட் என்னோட ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் லீட் ஆர்டிஸ்ட் ரியோன்னா, ஹீஸ் லைக் அ பிரதர் டு மீ. இந்த படம் பண்ணலான்றது வந்து அவர் ஜோவுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஜோ டிஸ்கஷனில் இருந்த டைம்லேயே அடுத்தது இந்த படம் தான் அப்படின்ட்டு. ஜோ ஹிட் ஆனதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அவருக்கு நிறைய பேர்கிட்டேருந்து பெரிய டேரக்டர்ஸ் கிட்டேருந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்துலாம் கால் வந்திருக்கும். ஈஸியாக நான் அதை பண்ணிட்டு வந்துட்டு இது பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். பட் இதை அடுத்ததாக நம்ம இதை தான் பண்ணுறோன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இந்த படம் பண்ணி கொடுத்ததுக்கு, இந்த வாய்ப்பு கொடுத்து இங்கே நிற்க வச்சதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அண்ட் ஹீரோயின் கோபிகா மேம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. படம் வந்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக தெரியும். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் அருணாச்சலம் ப்ரோ, அருணாச்சலம் வந்து லைக் ஹி செட் ஹீஸ் another brother to me. இந்த படத்துக்கு அப்புறம் டெஃபினட்டாக அருணாச்சலம் பிரதருக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்ரெடி அவருக்கு நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. பட் இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய வரும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் ஃபௌசி, ட்ரெய்லரில் வந்து பர்பஸாக வைக்காமல் இல்லை, அந்த கேரக்டர் கொஞ்சம் ஹைட் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக. வந்ததுக்கப்புறம் இதை ஏன் ஹைட் பண்ணிங்கன்னு யாரும் கேட்காதீங்க ப்ளீஸ். அண்ட் சுரேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தை ஒத்துக்கிட்டு எனக்காக வந்து பண்ணி கொடுத்ததுக்கு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் சாரோட அனுபவத்துக்கு வந்து நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் சாரை. லேட் நைட் ஷூட்ஸாக இருக்கட்டும், எத்தனை டேக் கேட்டாலும் சரி, டப்பிங் கரெக்ஷன்ஸ்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக கூடவே இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ரெஞ்சி பணிக்கர் சார், சார் வந்து மலையாளமில்
ஹீஸ் அ ரைட்டர் டைரக்டர் அண்ட் வெரி சீனியர் ஆர்டிஸ்ட். ஸோ இந்த படத்தில் சார் வந்து ஹீரோயினோட ஃபாதர் ரோல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவர் ஷூட்டில் இருக்கனால அவரால் வர முடியல. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க்யூ ஸோ மச் ரஞ்சி சார். அண்ட் அதர் ஆர்டிஸ்ட் ரித்து, மைத்லி மேம், கவிதா மேம் அண்ட் காயத்ரி மேம், நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. காத்தாடி ராமமூர்த்தி சார் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் துளசி மேம், ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி சிங்கிள் ஆர்டிஸ்ட் ஹூ ஹவ் பீன் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் மை டெக்னீஷியன்ஸ், சினிமோட்டோகிராஃபர் பாலாஜி சார். இந்த படம் ஸ்டார்டிங்கில் அவர்கிட்ட கதை சொல்லி அந்த டே ஒன்லேருந்து இன்னைக்கு விடிகாலையில் இந்த ட்ரெய்லர் லாக் பண்ணி கொடுக்குற வரைக்கும் கம்ப்ளீட்டாக சப்போர்ட்டிவாக என் கூடவே இருக்கார். இந்த படத்தை வந்து நாங்கள் ஒரு 34 நாளில் முடித்தோம். இந்த ஸோ இந்த படத்தை சோஃபார் பார்த்தவங்க வந்து விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷுவல்ஸை வந்து இவ்வளோ நான் அவ்வளோ ரஷ் பண்ணி ஷூட் பண்ணும்போதும் இப்படி ஒரு குவாலிட்டி கொடுத்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். வித்தவுட் யூ இது இப்படி வந்திருக்காது சார். தேங்க்யூ. அண்ட் மை ஆர்ட் டைரக்டர் சார், இது சாருக்கு 25வது படம். ஸோ இந்த 25th ஃபிலிம் வந்து ஸ்வீட் ஹார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அண்ட் சுரேஷ் சார் சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு செட் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் செட்டுன்னு கண்டுபிடிச்சவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி 34 நாளும் ஸ்பாட்டில் கூடவே இருந்தாங்க. ஒரு குண்டூசி காணுனாலும் டேரெக்டாக நான் சார்கிட்ட தான் கேட்பேன், சார் இது இல்லை சார், அது வரல சார் அப்படின்ட்டு கேட்டு அடுத்த செகண்ட் அதை ரெடி பண்ணியும் கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எடிட்டர் தமிழ் வந்து ஹீஸ் அ பிரதர். அவரோட ஃபஸ்ட்டு படம் எப்படி ரியோனா வந்து ஹீரோவாக லான்ச் ஆன டெபியூ ஃபிலிம் நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜாவில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தோம். அந்த படத்துக்கு அவர் எடிட்டர். ஸோ அப்போத்துலேருந்தே ஒரு சீனியர் டெக்னீஷியன் இல்லாமல் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு பிரதராக தான் பழகிட்டு இருந்தோம். ஸோ இந்த படத்தில் ஹிஸ் பீன் அ சப்போர்ட். இன்ஃபேக்ட் இந்த கதை வந்து ரொம்ப பேசிக்காக இருந்தபோது அவர்கிட்ட இதை சீரியஸாக பண்ணலாமான்னு நான் ஒரு தடவை கேட்டபோது, இல்லை இது படமாக பண்ணுங்க ப்ரோ, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது தமிழ் தான். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ அதுக்கு. அண்ட் படத்தோட சவுண்ட் டீம் ஜெய்சன் ப்ரோ அண்ட் சவுண்டஹாலிக்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் போஸ்டர்ஸை பற்றி நிறைய பேர் பார்த்தவங்க எல்லாமே போஸ்டர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம படத்தோட பப்ளிசிட்டி டிசைனர் வந்து எல்லோ டூத்ஸ், தே ஒர்க் ஃப்ரம் கொச்சி. அவங்களால இன்றைக்கி வர முடியல, தே ஆர் பிரிட்டி பிஸி. பட் அவங்களோட ஒர்க் இவ்வளோ ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கு. அந்த ரெக்கக்னிஷன் படத்துக்கும் கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் எல்லோ டூத். அண்ட் கொரியோகிராஃபர் அசார் மாஸ்டர், அவர் ஷூட்டில் இருக்கார், இன்றைக்கி அவரால் வர முடியல. அசார் மாஸ்டரும் அகெயின் நெஞ்சமுண்டு நேர்மை ஒன்றில் ஹி வாஸ் த கொரியோகிராஃபர். அப்போத்துலேருந்தே என்னோடய டிஸ்கஷன்ஸ்லேருந்து இன்ஃபேக்ட் இந்த கதை இல்லாமல் நான் நிறைய கதைகளும் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஒரு க்ளோஸான பர்சன். அண்ட் ஒரு கொரியோகிராஃபர்ன்றதை தாண்டி இந்த படத்துக்காக அவர் நிறைய பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அண்ட் யார் யா ஸோ my AD team, my boys. ஒரு படம் கமிட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு டீம் ஃபார்ம் ஆகி அந்த படம் முடிகிற வரைக்கும் கூடவே இருப்பாங்க. பட் என்னோட டீம் வந்து இந்த படம் நான் சைன் பண்ணுறதுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து எந்த சம்பளமும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் என் கூடவே இன்றைக்கு வரைக்கும் இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். இந்த சென்ஸ் லைக் கமிட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லாவே பே பண்ணாங்க ப்ரொடக்ஷனில். நான் சொல்கிறது அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷம் என்னை மட்டுமே நம்பி இது என்றைக்காக இருந்தாலும் படமாக வரும்னு சொல்லி என் கூடவே இருந்திருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி. இபி பாக்யராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்குமே நன்றி சார். ஆக்சுவலி இந்த போஸ்டரோட ரெஃபரன்ஸ் நான் கொடுத்தது உங்கள் படத்தோட போஸ்டர் தான் சார். தேங்க்யூ சார். இளன் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் பொன்ராம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் படத்தை வந்து முதல்ல இந்த படம் பிஸ்னஸ்க்கு போட்டு காட்டும்போது ஒரு ஷோ போட்டோம். அந்த ஷோ பார்த்துட்டு செந்தில் சார் வெளியே வந்து பேசினது வந்து எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. சார் என்னை நம்பி இந்த படம் பார்த்து பிடிச்சி இந்த படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் தேங்க்யூ சார் வந்ததுக்கு. அண்ட் யுவன் சார், இந்த படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் மியூசிக் டைரக்டர்.
எல்லாரும் சொல்கிற மாதிரி அஃப்கோர்ஸ் யுவன் சாரோட பாட்டு கேட்டு வளர்ந்துருக்குன்றதை தாண்டி ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவன் சார். எனக்காவது ஒரு நாள் அவரை பார்த்துட மாட்டோமான்னு சொல்லி பிளாக் ஷிப்பில் UN25 பண்ணும்போது சாருக்கு கொடுத்த அந்த டென் பக்கத்தில் உட்காந்து கீழே இருந்து அவரை பார்த்துட்டு இருந்து நிறைய ஃபேன்ஸில் நானும் ஒருத்தன். ஸோ இன்னைக்கு சார் ப்ரொடியூஸ் பண்ணி மியூசிக் பண்ணி இந்த படம் நடக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சார் தி ஜென்ரலி சே தட் ஒரு டைரக்டர் தான் வந்து ஒரு படத்துக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் வெரி மச் ட்ரூ. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட ருத்ராஜ் கேக்வாட் நானா, நீங்கள் தான் சார் தரல கேப்டன் கூல். சார் வந்து எனக்கு முதல் படத்துக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ நிறைய ஃபர்ஸ்ட் திங்ஸ் இந்த படத்தில் இருக்குது. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர்ஸ் உள்ள இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஃபர்ஸ்ட் இருக்குது. என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புமே சாரால் தான் நடந்தது. கம்போசிங்க்கு சார் என்ன துபாய். உங்களுக்குமா? அப்படியா? நான் துபாய். சார் வந்து துபாய் கூட்டு போய் கம்போசிங் உட்கார வச்சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் ரெட்டின் சார் வந்து ஒரு கேரக்டர், அது சர்ப்ரைஸா அப்படின்னா இல்லை ஒரு சூப்பரான கேரக்டர் தான் அது. சார் அது வந்து என்னென்னா ஒரு அவேர்னஸ் சம்மந்தப்பட்டமான ஒரு விஷயம். அது வந்து கருத்தூசி போடாமல் ஜாலியாக சொல்லணும், ஹீரோக்கும் புரிய வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு ஹெவன்லியான கேரக்டர் அது. அதை ஏற்றுக்கிட்டு பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சார் அகெயின் சார் இவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் இவ்வளோ நன்றி சொன்னாலும் ஈடு பண்ண முடியாது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் லாஸ்ட்டாக ஐ வுட் லைக் டு தேங்க் மை ஸ்வீட் ஹார்ட், என்னோடய ஒய்ஃப். யா ஆர்ஜே விக்னேஷ்காந்த் ப்ரோ, அவங்க வந்து ஆக்சுவலாக இங்கே கெஸ்ட்டாக இங்கே உட்காந்துட்டு இருந்திருக்கணும். அவர் நான் சொன்னேன் இல்லையா 1.5 வருஷம் ஏடிஸ் வந்து கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நம்பி என் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் இருந்தபோது எங்களுக்கு இருக்க இடமும் 3 வேளை சாப்பாடும் கொடுத்தது பிளாக் ஷீப்பும் விக்கி ப்ரோவும் தான். ப்ரோ அதான் நம்ம டேரக்டர் ஆகும் அப்படின்னு நம்ம கூட சேர்ந்து நிறைய பேர் நம்புவாங்க. நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி, அதெல்லாம் தாண்டி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை பண்ணுங்கள், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டு என் கூட அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. அண்ட் கார்த்திக் வேணுகோபாலன் என்னோட டைரக்டர். வந்துடலாம் ப்ளீஸ். 2-3 தடவை கூப்பிட்டோம்ப்பா. ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்குமே. வந்திருக்க ப்ரெஸ், வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். சுனித் வந்து நான் பார்த்ததுலேயே த மோஸ்ட் பாசிட்டிவ் பர்சன். நான் ஒரு 4 வருஷம் முன்னாடி தான் ஒரு இன்டர்வியூவில் பார்க்குறேன், பேசணும். எனக்கு அப்போவே தெரிஞ்சிருச்சு இவரோட ட்ராவல் பண்ணலான்னு. அந்த நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ராஜா ஃபுல் படமும் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். இவர் மாதிரி ஒருத்தர் கூட இருந்தாருன்னா நம்ம எங்கே வேணாலும் போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனிதர் இவர். அதுக்கப்புறம் படம் முடிஞ்சது, ஸ்கிரிப்ட் சொன்னார். ஒரு நாள் காரில் போகிறப்ப அப்படியே ஸ்கிரிப்ட் சொல்லுங்கன்னு சும்மா பேசிகிட்டு இருக்கிறப்ப சிரித்தோம். ஒரு 3 பேர் கேட்டிருந்தோம், அவ்வளோ சிரித்தோம். சுனித் இம்மீடியட்டாக இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசி, சுனித்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியாக ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா, என்ன சுனித் பண்ணிட முடியுமானா, பண்ணலாம் ப்ரோ வாங்க பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருப்பார். அதுக்கப்புறம் ஒன்ஸ் படம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இருக்கிற டீமு, இவர் ஹேண்டில் பண்ண விதங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சுனித் இன்னும் பெரிய பெரிய இடங்கள் நீங்கள் கண்டிப்பாக போவீங்க சுனித். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற ரெஸ்பெக்ட்லேருந்து, உங்களோட சென்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு பெரிய இடத்த உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக இந்த படமும் பயங்கரமாக வரும். அதுவும் இப்படி ஒரு பாசிட்டிவான ஒருத்தர் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான டீம் கிடச்சிது சார். யுவன் சாருக்கு நான் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு டீம் அமைஞ்சதுனால தான் இப்படி ஒரு இடத்துல வந்து நிற்கிது. அண்டு என்னோட ஃபஸ்ட்டு ஹீரோ ரியோ பிரதர்